செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸ்லேருந்து பெயிலில் தான் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நிபந்தனை இருக்கக்கூடிய ஜாமீன். நிபந்தனையாகப்பட்டது அவரோட விக்டிம்ஸையும் ப்ராசிக்யூஷன் விட்னஸையும் கான்டாக்ட்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அப்போ செந்தில் பாலாஜி பணம் வாங்கி வேலை கொடுத்ததை ஒத்துக்கிட்டாருன்னா அப்போ செந்தில் பாலாஜி எப்படி தியாகி ஆவார்? செந்தில் பாலாஜி தியாகி அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா காந்தியா ஒரு தியாகின்ற டைட்டில் கொடுக்கறதுக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவறதே செந்தில் பாலாஜி வந்தாதான் ஆவற மாதிரியும், ஏன் செந்தில் பாலாஜி இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக மாட்டாரா, இல்ல ஆகக்கூடாதா? எழுதி வச்சுக்கோங்க நவநீத். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்ற செந்தில் பாலாஜி நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய பொலிட்டிக்கல் கெரியர் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு வருவார். மார்க் திஸ் டேட். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போடும்போது மெடிக்கல் கிரவுண்டில் வீல் சேரில் போய் போட்டு பார்த்துருக்கீங்க. அப்புறம் அரெஸ்டார் அன்றைக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்ததை பார்த்தீங்க. அப்படி இருந்த செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days எப்பயும் போல நார்மலாக இருக்காரு. சடனாக இது எப்படி முடியுது? என்ட்ரியே டிஸ்டர்பன்ஸோட தான். செந்தில் பாலாஜியோட என்ட்ரியே ஒரு டிஸ்டர்பன்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இது திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது மைனஸ் தான். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் செந்தில் பாலாஜி யூடியூப்பை திறந்தாலே செந்தில் பாலாஜி தான் சார். அவர் இப்போ வெளியே வந்ததுலேருந்து அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க சார். சார், இதில் என்ன கேள்வி இருக்குன்னா, தமிழக அமைச்சரவை ரொம்ப நாளாகவே மாற்றப்படும்ன்ற ஒரு செய்தி வந்துட்டே இருந்துச்சு சார். இப்போ என்ன தகவல்கள் வருதுன்னா, அந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்படாது இருந்ததுக்கான காரணமே செந்தில் பாலாஜி வெளியே வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி அப்படின்றதுக்கு அவர் எப்படி தியாகியுடைய டைட்டில் அவருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. அவர் எப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ போட்டாங்கன்னா அதிமுக கவர்மெண்ட்டில் இருக்கும்போது போட்டுறாங்க. அந்த கேஸை பர்சியூ பண்ணது ஸ்டாலின் அவர்கள். இப்போது சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கேல செந்தில் பாலாஜி இருக்கும்பொழுது அந்த கேஸுக்கு அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. அந்த கேஸுக்கு அரெஸ்ட் ஆகி செந்தில் பாலாஜி அவர்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டு காம்பவுண்டிங் பண்ணிவிட்டு, காம்பவுண்டிங் மேலே யார் அக்ரீட் பார்ட்டின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண கேஸில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு கொடுத்த ஆர்டரை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி. அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனது ஊழல் வழக்கு, அதுவும் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்ச பணம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணும்பொழுது ஒரு கேஸ்னு அலிகேஷன் தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஆனால் செந்தில் பாலாஜி அவரோட கேஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கின காசை திருப்பி கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ்லேயே 3 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு செட்டில் பண்ணி வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே போயிட்டு காம்பவுண்டிங் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அந்த காம்பவுண்டிங்கும் நடந்துடுது. அந்த காம்பவுண்டிங் நடந்ததுக்கப்புறம் யார் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போகும்போது தான் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பேண்டட் த டெஃபினேஷன் ஆஃப் அக்ரீட் பார்ட்டி. அப்போது செந்தில் பாலாஜி பணம் வாங்கினதை மியர் அலிகேஷன் கிடையாது, செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரு. அப்போது செந்தில் பாலாஜி பணம் வாங்கி வேலை கொடுத்ததை ஒத்துக்கிட்டாருன்னா அப்போ செந்தில் பாலாஜி எப்படி தியாகி ஆவார்? செந்தில் பாலாஜி தியாகி அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா காந்தியா ஒரு தியாகின்ற டைட்டில் கொடுக்கறதுக்கு. அப்போது தியாகிக்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் ஒரு தியாகின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படின்னும் பொழுது எதுக்காக இந்த பாயிண்ட் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, செந்தில் பாலாஜியோடைய நோக்கமே பதவி தான். நீங்கள் நல்லா பாருங்கள் நவநீத், திராவிட முன்னேற்ற கழகம் லைட்டாக பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்திருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் அமமுகவில் இருந்திருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கேல இருக்காரு.
நீங்கள் ஒரு கட்சி தலைவர்கிட்டையும் அவர் எப்படி வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாருன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதிமுக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், பிரசிடண்ட் அம்மா அவர்கள் வந்து சிறைச்சாலைக்கு போயிருக்கும் பொழுது அந்த டைமில் பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த மாதிரியான ட்ராமாவெல்லாம் பண்ணாருன்னு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அந்த கட்சிக்கு தான் அர்ப்பணிக்கிறன்ற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணுவார். இப்போது அமமுகவில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை உங்களால் பார்க்க முடியும். அவர் என்றைக்குமே செகண்ட் லெவலில் இருக்கிறவரை பற்றி பேசவே மாட்டார். யார் அவருக்கு உதவி பண்ணாங்களோ அவரை பற்றியும் பேச மாட்டார். இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வந்த உடனேயே தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் பண்ண பல அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அது அவர் என்கேஜ் பண்ண சீனியர் அட்வொகேட்ஸ் ஒரு பக்கம், ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த லீகல் செல் இருக்கவங்களை வந்து டெஃபினட்டாக போய் சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் வந்த உடனேயே அவர் யாரை பற்றி மட்டும் ட்வீட் போடுறாரு மட்டும் பாருங்கள். அதில் வந்து வழக்கறிஞர் அணி கூட அவர் வந்து நன்றி சொல்லலை. அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? செந்தில் பாலாஜி வெளில வந்த உடனேயே அவருடைய ட்ரூ கலர் அப்படிங்கிறது என்னன்னா, கரெக்டாக 2 பேர் பற்றி தான் எழுதுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சார், இங்கே தான் ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே அவரோட அட்வொகேட்ஸ் தான் அவங்கள வெளியில் எடுத்தாங்களா, இல்லை சிஎம் அவர்கள் வெளியே எடுத்தாங்களா? ஏன்னா அவர் வெளியே வரதும் இருக்கட்டும், சிஎம் அவர்கள் டெல்லிக்கு போகிறதும் இருக்கட்டும், எல்லாமே ஒரே டைமிங் நடக்குது சார். இப்போது சிஎம் அவர்கள் வந்து டெல்லி போகிறது வந்து மோடி அவர்களை போய் பார்க்குறது வந்து நிறைய பேர் அவங்க திமுகவில், அதுவும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சிங்சாடிக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க, அவருடைய சப்போர்ட்டர்னு. ஆக்சுவலாக உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் வந்து பெருசாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணல. யார் ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணுறா? செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த கரூரில் அவர் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்கவங்க தான் அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர்ஸு, வெட்ரன் லீடர்ஸு, அவங்களாம் அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக தான் டெல்லி போகிறாரு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸு, செந்தில் பாலாஜியுடைய அந்த கரூர் கேங்கு, அவங்க எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போனதே ஏதோ நன்றி சொல்கிற மாதிரியும், ஏதோ இது வந்து அதுக்காகவே ஸ்டாலின் அவர்கள் என்னமோ செந்தில் பாலாஜிக்காகவே 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரியும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஒருத்தர் கூட பண்ணுறது கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அவரோட சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த செலிப்ரேட் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஓரியன்டாக இருக்கும். சம்டைம்ஸு சிஎம்ஏ கூட நினைக்கலாம், என்னடா இது நம்மளுக்கு கூட இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நடக்கலாம், ஆனால் செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளோ செலிப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிற தாட் ப்ராசஸை செந்தில் பாலாஜி உருவாக்கியிருப்பார் இந்த நேரத்துக்கு. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு வந்து ரவுசிங் வெல்கம். அவர் என்ன எதுக்காக சிறைச்சாலை போனார் நவனீத்? ஆயிரக்கணக்கான மக்களுடைய பணத்தை ஏமாற்றி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை சில பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு, சில பேருக்கு பணத்தை வாங்கி வேலை வாங்கி தராமல், அதில் ஒரு சில பேர் போய் கேஸை போட்டு, அந்த கேஸில் செந்தில் பாலாஜி மேலே வந்து உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்னால அரெஸ்ட் ஆகியிருந்தார். அவர் வர்றது வந்து மக்களை ஏமாத்தின ஒரு கேஸு, அதாவது வேலை வாங்கி தரேன்னு. மூணாவது ஆயிரக்கணக்கான பேர், 3 கேஸ் நவனீத். ஒன்று வந்து ஜூனியர் இன்ஜினியரு, ரெண்டாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மூணாவது வந்து கண்டக்டரு, டிரைவரு. இதில் கண்டக்டர் அண்ட் டிரைவர் தான் அதிகப்படியான பேர் வந்து பணம் கொடுத்து ஜாயின் பண்ணதான் தெரியுது. பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விக்டிம்ஸாகவும் பிரிட்னஸும் போட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் இருக்கக்கூடியது, எவ்வளோ பணம் வாங்கினாரு என்னங்கிறது தெரியாது. அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி அப்படின்னு சொல்லி அவர் வரும்பொழுது வரக்கூடிய செலிப்ரேஷன், அதை தொடர்ந்து சிஎம்ஏ என்னமோ செந்தில் பாலாஜிக்காக போன மாதிரியே அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வச்சு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது பார்க்கும்பொழுது இது வந்து என்ன தெரியுதுன்னா, செந்தில் பாலாஜி தன்னுடைய பொசிஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு திருப்பி எல்லா முயற்சிகளும் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. பட்டு சிஎம் அவர்கள் போனது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்டுடைய பணம், டெஃபினட்டாக இது நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு. அதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து முதல்வரும் பாரத பிரதமரும் இதை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கான ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ரிக்வஸ்ட். ஸ்டேட் வந்து ஸ்டேட் அட்டானமி பற்றி இருக்கும்பொழுது ஃபினான்ஸ் வந்து தேவை ஸ்டேட்டுக்கு, அதுக்கான முயற்சிகளை போய் எடுக்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு ஸ்டாலின் அவர்கள், அதுலேயும் கிளியராக சொல்கிறாரு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. அது மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ரோல் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்கிறதுக்காக தான் டெல்லி போகிறாரு. இந்த செந்தில் பாலாஜியோட சப்போர்ட்டர்ஸ் சொல்கிற மாதிரி அவர் வந்து இவருக்காக போகல, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, செந்தில் பாலாஜிக்கு இன்னும் அமைச்சரவை தரேன் அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் சிஎம் அவர்கள்
அவருக்கு வந்து தியாகி, இந்த மாதிரி வந்து சகோதரர் அப்படின்னு போடுறது சிஎம் அவர் எதுக்காக போட்டிருக்காருன்னு டீகோட் பண்ணுங்க. செந்தில் பாலாஜி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டர் மாதிரி அவரு ஒருத்தர் முக்கியமாக இருக்கலாம். பிகாஸ் கொங்கு ரீஜனில் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும். பட்டு சிஎம் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எதுக்காக அந்த ட்வீட் போடுறாருன்னா, ஒரு சமயம் டிஎம்கேல நிறைய பேர் அரெஸ்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு சிஎம்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பாலிடிக்ஸில் இருக்கவங்க ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சிஎம் மேலே வரதுனால சிஎம் அப்படி கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ட்வீட்டு போட்டு அவருடைய ரெஸ்பெக்டையும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் இந்த பார்ட்டியும் ஏற்றிக்கிறாரு. அதை செந்தில் பாலாஜி என்னமோ அவர் இருந்தால் தான் மந்திரி பதவி இருந்தால் தான் ஏதோ தமிழ்நாடே நடக்கிற மாதிரியும், செந்தில் பாலாஜிக்கு வந்து மந்திரி சபையே வந்து மாற்றி அமைக்காத காரணம் செந்தில் பாலாஜி மாதிரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆவறதே வந்து செந்தில் பாலாஜி வந்தாதான் ஆகிற மாதிரியும், ஏன் செந்தில் பாலாஜி இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக மாட்டாரா, இல்லை ஆகக்கூடாதா, இல்லை செந்தில் பாலாஜி இல்லாமல் அந்த துறையை இயங்கலையா? இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலை போனதுக்கு அப்புறம் தான் டாஸ்மாக்ல பாதி பிரச்சனையை முத்துசாமி சார் சரி பண்ணாரு. 2021 செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்த துறை 2, ஒன்று டாஸ்மாக், 2வது எலக்ட்ரிசிட்டி. நவநீத், செந்தில் பாலாஜி அவருடைய லாங்குவேஜிங் பாருங்க, ஒரு இடத்துல பாருங்க, அவருடைய கான்டெக்ட் பாருங்க. அவர் பார்க்கறதுக்கு வந்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பக்குவமாக இருக்கிற மாதிரியும், நடக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உத்தமர் காந்தி மாதிரியும் பிஹேவ் பண்ணுவார். பட் ஆக்சுவலாக நீங்கள் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். 2021 ஜஸ்ட் 2021 பாருங்கள். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க அவரை பார்த்து, மக்களோட பிரச்சனை ஏங்க பவர் கட் நிறைய நடக்குது, உங்களுக்கே தெரியும் பவர் கட் ஆனால் வயதானவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. தமிழ்நாடு மக்கள் மறக்கவும் மாட்டாங்க. நைட்டில் வந்து பவர் கட் ஆகுது, வெயிலாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தாலே ஜென்ரலாக பவர் பிரச்சனை வந்து இருக்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் பவர் பிரச்சனை இப்படி இருக்கே, என்ன காரணம்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியமான பதில். அணில்னால வந்து பவர் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் மின்வெட்டு ஏற்படுது, அணிலுங்கிற ஒரு காரணம் சொல்லி செந்தில் பாலாஜி வந்து சொன்னதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாரும் அதை நகைச்சுவையை பார்த்தீங்க. அதில் வந்து ஒரு சர்க்காசமும் நக்கலும் இருந்தது. நீங்கள் பவர் கட் இல்லைன்னா வயதானவர்களுடைய நிலைமை என்ன? நைட்டில் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது நைட்டில் ஃபேன் இல்லாமல் பொதுமக்கள் தூங்கும் பொழுது அந்த பிரச்சனையை ஒரு எலக்ட்ரிசிட்டி மந்திரிக்கிட்ட கேட்டால் அவர் இந்த மாதிரி ஒரு நக்கலான பதில் சொல்லி அந்த அவருடைய சர்க்காசமையும் நக்கலையும் வெளிப்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு மக்கள் மேலே அவர் அக்கறை வச்சிருக்காருன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. மக்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்போது இது டிஎம்கே பார்த்துட்டு தானே இருக்காங்க அவருடைய கான்டாக்டா. டெஃபினட்டாக கருணாநிதி சாரோ, கலைஞர் சாரோ, ஸ்டாலின் சாரோ கூட இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொஸ்டினுக்கு என்றைக்குமே வந்து மக்கள் ஓரியன்ட் கொஸ்டினுக்கு வந்து என்றைக்குமே வந்து அவர் வந்து மக்கள் ஓரியன்டாகவும் மக்களோட பிரச்சனையை உணர்ந்து பேசுவார் ஸ்டாலின் அவர்களும். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சுமே சீரியஸாக இருக்கக்கூடிய ஸ்பீச், எங்கேயுமே சர்க்காசமோ எங்கேயுமே வந்து நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா மக்கள் விஷயம் இருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி கிட்ட நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 2வது இஷ்யூ, செந்தில் பாலாஜியோட முக்கியமான இஷ்யூ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நவநீத், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. அந்த துறையை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், டாப் ஃபினான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து ஐடிஓலேருந்து அங்கே இருக்கக்கூடிய கிளர்க் வரைக்கும் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வராங்க. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன், இல்லாட்டி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிட்டு அதில் செலக்ட் ஆகிற பீப்புள் வந்து ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வராங்க, அவங்க தான் அதில் செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வராங்க, டெபுடேஷனில் வராங்க, இல்லாட்டி ப்ரொமோஷனில் வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் உடைய ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க. அவங்களுடைய அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கடமை, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கரூர் வந்திருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து எப்படி வந்து தாக்குனாங்க, இனோவா காரை எப்படி உடைச்சாங்க அப்படிங்கிறது தேசமே பார்த்தது, இந்திய நாடே பார்த்தது, லைவ்ல கேமராவில் பல சேனலில். அதை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவருடைய பெயில் அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட கான்டாக்ட் எப்படி இருந்தது செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதான அப்சர்வேஷனையும் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி இல்லைன்னா இன்னமும் டிஎம்கே கவர்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பை த வை, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸ்லேருந்து பெயிலில் தான் வந்திருக்காரு.
அதுவும் பார்த்தீங்கன்னா நிபந்தனை இருக்கக்கூடிய பெயில், ஜாமீன் நிபந்தனையாகப்பட்டது. அவரோட விக்டிம்ஸையும் ப்ராசிக்யூஷன் விட்னஸையும் கான்டாக்ட்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போடும்போது மெடிக்கல் கிரவுண்டில் வீல் சேரில் வந்து போய் போட்டு பார்த்துருக்கீங்க. அப்புறம் வந்து அரெஸ்டார் அன்றைக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்ததை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்டில் போட்டிருக்கிறத பார்த்தீங்க. அது அவரால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடம்பே சுத்தமாக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது அவருடைய செல்லே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருந்த செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக எப்பயும் போல நார்மலாக இருக்காரு. சடனாக இது எப்படி முடியுது? அப்போ கோர்ட்டில் மெடிக்கல் கிரவுண்டில் போடும்போது பெயில் ஒரு காரணமும், கோர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோர்ட் எல்லாமே இது பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் படி ஒரு பெயில் கிடச்சிருக்கலாம். பட் திருப்பி வந்து லிபர்ட்டி எப்போ அஃபெக்ட் ஆகும்னா, அவர் வந்து அந்த கேஸோடைய விட்னஸையோ அந்த கேஸோட விக்டிம்ஸையோ டைரக்டாவோ இன்டைரக்டோ தொடர்பு கொண்டாலே, இந்த விஷயத்துக்கு இல்லை எந்த விஷயத்துக்காக இருந்தாலும், அப்போ அவங்க கிட்ட வந்தாலே அவர் அங்கே இருக்கக்கூடாது. அப்படின்னும் பொழுது யார் விக்டிம், யார் வந்து பார்க்குறா, அந்த கூட்டத்தில் யார் வேலைக்கு இவருக்கு காசு கொடுத்து ஏமாந்தாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் இந்த பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த பெயில் கேன்சல் பண்ணுமா வேணாமான்னு யார் கண்காணிக்கணும்? கோர்ட் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம நீத் நாளைக்கு அவரை மந்திரி ஆக்குறாங்கன்னு வச்சுப்போம். இன்னும் மந்திரி ஆக்கிறதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் டிஎம்கே லீடர்ஷிப்பில் இது வரைக்கும் கிடையாது. டெஃபினட்டாக சிஎம் அவர்களும் அவருடைய அந்த பெயில் ஆர்டர் காப்பியை டெஃபினட்டாக அவருடைய லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு அமைச்சிருப்பாங்க. அவங்க இதை டெஃபினட்டாக ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அதில் சொல்லியிருக்க கண்டிஷன் ஆகப்படி ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன். செந்தில் பாலாஜி பவருக்கு வரணும்னு ஆசைப்படலாம், அதுக்கான எல்லா முயற்சி எடுக்கலாம். போயிட்டு உதயநிதி அவர்களை பார்க்கறதா இருக்கலாம், சிஎம் அவர்களை பார்க்கறதா இருக்கலாம். பட்டு சிஎம் ஒரு மந்திரி ஆக்குனா என்ன தடை இருக்குன்னு பார்க்கணும்ல. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விட்னஸு, விக்டிம்ஸு, பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பீப்புள், இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ அந்த ஆயிரக்கணக்கான பீப்புளை எப்படி வந்து பப்ளிக் ஆஃபீஸை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான செயல்பாடு எடுப்பீங்க? ஒரு மந்திரி ஆஃபீஸுங்கிறது இட்ஸ் அ பப்ளிக் ஆஃபீஸ். ஒரு மந்திரி ஒர்க்குன்றது பப்ளிக் ஒர்க். பப்ளிக்கில் வந்து அவர் ப்ராசிக்யூஷன் விட்னஸுங்க செந்தில் பாலாஜி கேஸில் செந்தில் பாலாஜி சந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா? அவரை வந்து தவிர்க்கிறது, அந்த பப்ளிக் ஆஃபீஸை ஆக்சஸ் பண்ண தடுக்கிறது வந்து அரசியல் சட்டத்தில் வந்து வயலேஷன் இல்லையா? அப்போது செந்தில் பாலாஜிங்கிற தனிநபருக்காக திராவிட முன்னேற்ற கழகம் 1000க்கும் மேற்பட்ட விக்டிம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்களா? சார், அவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்துமே டிஎம்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் தள்ளி பேச மாட்டாங்களே. இன்ஃபேக்ட் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் டிஎம்கே கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே ட்வீட் போடுறாரு, போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து சிஎம் அவர்களே செந்தில் பாலாஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு தானே சார் நினைப்பாங்க. டெஃபினட்டாக நம்ம இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து அவங்க கட்சிக்காரங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் சார் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ட்வீட் போடுறாரு, செந்தில் பாலாஜி அதை மார்க்கெட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜேர்னலிசமில் இருக்கவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆவாரான்னு கேட்குறாங்க. கேட்க வேண்டிய கேள்வி வேற, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆக மாட்டார் இல்லை அப்படின்னு கேட்கணும். காரணம் என்ன? செந்தில் பாலாஜி அதை மார்க்கெட் பண்ணிக்கிறாரு. மார்க்கெட் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்காரு. மேனிப்புலேஷன், மார்க்கெட்டிங், க்ளோஸ் டு த பவர், இந்த 3த்தையும் தொடர்ந்து செய்வார் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் செய்யலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போயிட்டு அதிமுகவுடைய அப்போ இருந்த தலைமையை போய் கேட்டு பாருங்க அவர் எப்படிப்பட்டவருன்னு. அப்புறம் அமமுக வந்திருக்காரு, அவர் அந்த தலைமையை போய் கேட்டு பாருங்க. இப்போ டிஎம்கே ஓட தலைமை இன்னும் கொஞ்ச நாள் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, இறுதி காலம் வரைக்கும் சமர்ப்பணம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமர்ப்பணம்னு சொல்றாரு. அவர் வந்து அவர் லைஃபே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதே மாதிரி டயலாக் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க போன கட்சியிலலாம்? எழுதி வச்சுக்கோங்க நவநீத். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்கிற செந்தில் பாலாஜி நாளைக்கு உதயாநிதி அவர்களுடைய பொலிட்டிக்கல் கெரியரை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வருவார். மார்க் திஸ் டேட். இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு பாதையில் போக ஆரம்பிச்சா நாளைக்கு செந்தில் பாலாஜி முதலமைச்சருடைய பதவிக்கு ஆசைப்படுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸோட, செந்தில் பாலாஜியோடைய ஆட்ரிபியூட்ஸோட இருக்கக்கூடிய பல டைரக்ஷன் பண்ண அந்த அரசியல் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் கரெக்டான ஃபிட்மெண்ட் செந்தில் பாலாஜி இருப்பார்.
அவர் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து பேசுகிறவங்களையும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புறது, அதே மாதிரி வந்து அந்த அரசியலை வந்து பெரியவங்களோட நிறுத்திக்கிறது இல்லை. அவருடைய அந்த கான்டாக்ட், அந்த வே ஆஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடியவர். இது டெஃபினட்டாக வந்து தலைமை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. புரியாமல் சான்ஸே இல்லை, புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. பட் இன்னைக்கு கொங்கு ரீஜனில் ஆள் இல்லை. ஸோ அதனால் செந்தில் பாலாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தவறு ஒன்றும் இல்லை. பட் செந்தில் பாலாஜி தான் டிஎம்கேன்ற மாதிரி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கேக்குள்ளே ப்ரொமோட் பண்ணுறது, முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ மந்திரியாக இருக்கக்கூடிய சீனியர், முக்கியமான மந்திரி சீனியர், அவர் பார்த்தீங்கன்னா அவரை டார்கெட் பண்ணுறது இப்போயே பேசும் பொருளாக வந்திருக்கு டிஎம்கேல. அவர் மந்திரியாகவும் இருக்கார். அது உங்களால் பார்க்க முடியுது, அது விஷயமும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா டெஃபினட்டாக நிறைய பேர் கான்டாக்ட் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்ல தான் செய்வாங்க, இது நம்மளுக்கு சொல்ல தான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஓன் ரிலேட்டிவ்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஃபவுண்டிங் அறிஞர் அண்ணாவோட இருக்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் குளத்தூர் கோதண்டம் இவங்க மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபேமிலி இப்போ டிஎம்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் இந்த ரீஜன் செங்கல்பட்டு மதுராந்தகம் ரீஜன் வந்து அந்த பார்ட்டி ஃபவுண்ட் பண்ணும்போது, டிஎம்கே பார்ட்டி வரும்பொழுது அதுக்கான 24/7 உழைச்சவங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது முக்கியமான பதவிக்கு அவர் இருந்திருக்காரு. அப்போது இந்த டிஎம்கேவோட டிஎன்ஏ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சுயமரியாதை, அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி, சம உரிமை, இந்த மூணுத்தையும் அஃபெக்ட் பண்ணுறவரே செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த கொள்கைக்கு முரணா இருக்கிறதே செந்தில் பாலாஜி அவர்கள். ஃபர்ஸ்ட் சமூக நீதி எப்படி வந்து அவர் அஃபெக்ட் பண்ணாருன்னு பார்ப்போம். அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் துறையில் மந்திரியாக இருக்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் துறையில் மந்திரியாக இருக்கும் பொழுது அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆகப்பட்டது ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி, ஆர்டிகல் 16 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் in matters of public employment. There shall be equality of opportunity for all citizens in matters relating to employment or appointment to any office under the state. இதுதான் ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா குறிப்பிடுறாங்க கான்ஸ்டியூஷனில். அந்த ஆர்டிகல் 16ல ஸ்டேட்னா என்ன, ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்டுங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் ப்ளஸ் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அது யூனியனாக இருந்தால் பார்லிமெண்ட் ப்ளஸ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அப்படின்னும் பொழுது அந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் இருந்த வேலையாகப்பட்டது ஆர்டிகல் 16 படி உட்பட்டு கொடுக்க வேண்டிய வேலை. அப்போது அங்கே சமூக நீதியை பாதிக்க வச்சு 69% இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த சோஷியல் ஜஸ்டிஸில் 69% பாதிக்கிற மாதிரியான வேலையை உருவாக்கி அதுக்கு காசு வாங்கி வேலை கொடுத்துருக்காருன்னா சமூக நீதியை பாதிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவரு இன்னைக்கு சமூக நீதியுடைய காவலர் அப்படிங்கக்கூடிய டிஎம்கேல அவர் இல்லாமல் கட்சி நடக்காதுன்ற மாதிரி அவரோட சப்போர்ட்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எந்த சீனியரும் சொல்லலை, சப்போர்ட்டர்ஸ், அவரோட சப்போர்ட்டர்ஸ் தான். அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்கல்ல ஒரு 10 பேர், அவங்க பேசுறது தான் இது. ரெண்டாவது சுயமரியாதை. அவர் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா சால்வ் போட்டுப்பாங்க, ஒரு அந்த பிரதர்லி அப்ரோச் இருக்கும், உடன்பிறப்புகள் அப்படின்வாங்க, சகோதரர் அப்படிங்கிறது அட்ரஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து அந்த பிரதர்ஹுட். அது அறிஞர் அண்ணா, த கிரேட் ஸ்காலர் ஆஃப் தமிழ்நாட்டில் அவர் வந்து கொண்டு வந்த அந்த ப்ராசஸ். அது என்ன ப்ராசஸ்னா, ஒருத்தரையும் வந்து சுயமரியாதை, தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்டோட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சால்வைகள் ஒரு தட்டு மக்களுக்கே அது வந்து அந்த சால்வை போடுற கல்ச்சர் இருந்ததுனால அந்த சால்வை போடுற கல்ச்சரை ஒரு மீட்டிங்லையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பாருங்க, அவர் எழுதக்கூடிய ட்வீட் எடுத்து பாருங்க, அதில் வந்து சுயமரியாதை இருக்கான்னு. அந்த பழக்கத்தை இப்போ டிஎம்கே கொண்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் சகோதர தவத்தில் இருக்கும் பொழுது இவர் மாறுபட்டு என்ன பண்றாரு, அடிமை சாசனத்தினுடைய வேர்டிங்ஸை பயன்படுத்துறாரு இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும். இந்த கட்சியில் சொல்லியிருந்தா பரவாயில்லையே, இந்த கட்சியில் சொல்லியிருந்தா பரவாயில்லையே. ஆக்சுவலாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு மண்டபத்துக்கு போறாரு. ஆக்சுவலாக புரிச்சல அம்மா அவர்களுடைய நினைவு மண்டபத்துக்கு போயிருக்கணும்ல. அவர் எங்கே கெரியர் ஸ்டார்ட் பண்ணாரு, யார் இந்த கேஸ் போட்டது, டிஎம்கே தான் இந்த கேஸை போட்டாங்க. அப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு பாதிப்புக்கு உருவாக்குனது யாரு, டிஎம்கே தானே. அப்போ ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் எங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு மண்டபத்துக்கு தான் போயிருக்கணும், அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் அவர் போனது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இடம். அப்படின்னும் பொழுது அவர் போகிறது தவிர நான் சொல்ல வரல, அது அவரோட விருப்பம். பட் அவர் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் கொஸ்டினபிள். அந்த சுயமரியாதையோடு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சம உரிமை,
திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டுகள் ஆக்சுவலாக சிஎம் அவர்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறவங்க லிஸ்ட்டு வந்து படித்தார் லாஸ்ட் டைம் 2021. அப்போ நான் டிவியில் பார்க்குறேன், ஒருத்தர் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சேர்த்து படித்தார். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பார்ட்டி எஜுகேஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம். அதில் சிஎம் வந்து ஒருத்தரும் என்னென்ன படிச்சிருக்காங்க, லா படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, சயின்ஸில் என்ன படிச்சிருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி போய் படிச்சிருக்காங்க, செகண்ட் ஜென்ரேஷன் டிஎம்கே யங்ஸ்டர்ஸ். இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட். ஸோ அதை பற்றி சொல்லும் போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. சி யூ மே அக்ரி வித் தேர் பார்ட்டி, வி மே டிஃபர் ஆன், people may differ on their ideas and ideology, but what should be appreciated அந்த பிரதர்ஹுட்டோடைய அந்த கல்ச்சர். ரெண்டாவது வந்து ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எஜுகேஷனில். அப்படி பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சம உரிமை. ஆக்சுவலாக இப்போ மாற்றங்கள் வரும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த அமைச்சரவையில் SC/STக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக முடிவெடுத்திருக்கிறதா நம்மளால் கேள்விப்பட முடியுது. அப்போ சம உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 2019 வந்துட்டு அவரை விட சீனியர்ஸாக இருக்காங்க, பல பேர் உழைச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி பீரியட்ல இருந்து. அவங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை அதே செந்தில் பாலாஜிக்கு வந்து சமம் இல்லாத ஒரு உரிமை. சார் இது இப்படி பார்க்கலாம்ல சார், அவர்கிட்ட இருக்க பணபலம் திமுகவுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம்ல. யாரோட பணம்? மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானே அது. எண்ட் ஆஃப் த டே அது கட்சிக்கு தானே சார். அதான் சார் கரெக்டாக கேட்குறீங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட ஏமாத்தி சம்பாதிச்ச பொழுது இப்போது பெரிய பெரிய அரசியல் கட்சிகளும் பல பல நிறுவனங்களில் வந்து டொனேஷன் வாங்குறத பார்க்க முடியுது. ஆனால் பொதுமக்கள் கிட்ட ஊழல், பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் ஊழல் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா 2 ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஆக்சுவலாக குற்றச்சாட்டு இல்லை, செந்தில் பாலாஜியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது அங்கே அவர் பண்ண ஊழல் அவரே ஒத்துக்கிட்டாரு காம்பவுண்டிங் அப்ளிகேஷனில். அது வித் ரெஸ்பெக்ட் டு ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் அப்படி தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஸ்கேம். அதே செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் வந்த உடனே பொதுமக்கள் வந்து லிக்கரில் வந்து 10 rupees வாங்குற அந்த அலிகேஷனும் ஸ்டார்ட் ஆச்சு 2021. இப்போ செந்தில் பாலாஜி இல்லை, பிரிசனில் இருந்தார், அந்த அலிகேஷனும் இல்லையே. முத்துசாமி சார் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட வந்து பல ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்து இன்வாய்சிங்லாம் பண்ணுற மாதிரி இல்லீகல் டாஸ்மாக் பார்ஸ் இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் முத்துசாமி சார் வந்து இதே திராவிட முன்னேற்ற கட்சியிலேருந்து அதை மினிஸ்டர் ஆனவனே செயல்படுத்தியிருக்காரு. இதே எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக தங்கம் தென்னரசு அவர்கள் வந்ததுக்கப்புறம், ஈவன் புயல் வந்து வெள்ளம் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ரெஸ்டோர் ஆச்சு இமீடியட்டாக. அப்போ எஃபிஷியண்ட்டாக செந்தில் பாலாஜியை விட தலைவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏன் மந்திரி பதவி, அதுவும் பெயிலில் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் இருக்கும் பொழுது பொதுமக்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அதை விக்டிம்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி. விக்டிம்ஸ் வந்து எப்படி கான்டாக்டில் வருவாங்க கவர்மெண்ட்டோட? ஏன்னா செந்தில் பாலாஜிக்காக அவங்க யாருமே கான்டாக்டில் வரக்கூடாதா? அவர் இப்போ ஒரு சமயம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, பொதுமக்களுக்கு ஆக்சஸ் வேணுமா வேணாமா பப்ளிக் ஆஃபீஸ்க்கு? ஒரு சமயம் ஒரு விக்டிம் வந்து தொடர்பு கொண்டுக்கணும், அதாவது விக்டிமா இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அணுகி வரணும். அப்போ செந்தில் பாலாஜி வந்து தொடர்பு வரக்கூடாது, நீங்கள் லெட்டர் கூட எழுதக்கூடாதுன்னு சொல்வீங்களா? அப்போ நாளைக்கு அவர் தொடர்பில் வந்தால் செந்தில் பாலாஜி தொடர்பில் நான் வந்தேன் அப்படின்னு வந்து கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அவர் பெயில் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகும் ஆக்சுவலாக, ஏன்னா கான்டாக்ட்லேயே வரக்கூடாது தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து லிபர்ட்டிங்கிறது முக்கியமா பவருங்கிறது முக்கியமான செந்தில் பாலாஜி அவர்கள் டிட்டர்மின் பண்ணணும். சார் கடைசியாக ஒரே கேள்வி, கண்டிப்பாக இவர் வெளியே வந்து பண்ணுற விஷயத்தை எல்லாமே இடி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இடி எடுக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இப்போதைக்கு இடி, இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ், செஷன்ஸ் கோர்ட், இந்த பெயில் பவர்ஸ் எல்லாமே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த பெயில் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் பண்ணியிருக்காங்க, என்லார்ஜ் பண்ணுறாங்க. பட் பெயில் வந்து அல்டிமேட்டாக ஷூரிட்டி வாங்கி கிராண்ட் பண்ணது செஷன்ஸ் கோர்ட். ஸோ இமீடியட்டாக இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டில் இதை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் பெயில் கண்டிஷன் இருக்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிய வந்ததுன்னா டெஃபினட்டாக இடி பெட்டிஷன் போடுவாங்க. 2வது விக்டிம் பெட்டிஷன் போடலாம். 3வது விட்னஸ் பெட்டிஷன் போடலாம். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஆக்சுவலாக பப்ளிக் கான்டாக்டில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இன்டைரக்டாக அந்த கண்டிஷன் சொல்லுது. ஆனால் செந்தில் பாலாஜி பாருங்கள், இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாரு, திருப்பி தொடர்ச்சியாக பப்ளிக்கோட இருக்காரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு புழலேருந்து வரும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் டிராஃபிக் ஜாம்.
எதுக்காக 5 மணி நேரம் டிராஃபிக் ஜாம்? எதுக்காக பொதுமக்கள் கடினத்தை அனுபவிக்கணும்? அன்னைக்கு புழல்லேருந்து வெளில வராருன்னா அவர் பாட்டு ஏறி போக வேண்டியது தானே. எங்கள் செலிப்ரேஷன் நீங்கள் எங்கேயாவது கிரவுண்டில் வச்சுட்டு போங்க. அங்கேயே வந்து மக்கள், அதுவும் பெரிய பெரிய கனவாகனங்கள், அதாவது பெரிய பெரிய லாரிஸ் எல்லாம் போக வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும்போது அந்த டிராஃபிக் ஜாம் எதுக்காக மக்கள் அனுபவிக்கணும்? என்ட்ரியே டிஸ்டர்பன்ஸோட தான். செந்தில் பாலாஜியோட என்ட்ரியே ஒரு டிஸ்டர்பன்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது மைனஸ் தான். ரெண்டாவது, இது யாருக்கு அவப்பெயர் வரும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரும். காரணம் என்னன்னா, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது F1 இந்த F4 ரேசிங் இருக்கட்டும், இப்போ சப்சிக்வெண்ட்டாக ஸ்டாலின் அவர்கள் வந்து யூஎஸ் போயிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்கள் அங்கே போய் அப்புறம் கழிவறை செக் பண்ணது, அப்புறம் பார்த்தீங்கன்னா F4 ரேசிங் முடித்த உடனே இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கள தூய்மை பணி அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்தியிருந்தார். இந்த மாதிரி வந்து பேர் கெயின் ஆகிட்டு இருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்துறதுக்கான அலிகேஷன் அவர் மேலே இருக்கும் பொழுது, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த அலிகேஷன் அவரே ஒத்துக்கிட்டாரு கோர்ட்டில் காம்பவுண்டிங்கால. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமையா இருக்கும்? ரெண்டாவது, கட்சியில் இருக்கவங்களே எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? செந்தில் பாலாஜி அவருடைய மினிஸ்டர்ஷிப் கொடுத்தா யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இத்தனை வருஷம் நான் இருக்கேன், யாரோ ஒரு பதவியை தான் எடுத்து இவர் கொடுத்தாகணும். அப்போ அந்த சீனியரோ யாரோ வந்து ரொம்ப நாளாக அந்த கட்சியில் இருக்கவங்களை பதவி எடுத்து செந்தில் பாலாஜிக்காக ஏன் தரணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் சேர்ந்து தான் வருது. ஸோ அதனால் டிஎம்கே வந்து செந்தில் பாலாஜி மேலே இன்னைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேட்டை. அவரை ரிலை பண்ணுறது ஃப்யூச்சரில் டிஎம்கேயோட தலைமைக்கு தான் ப்ராப்ளம். இது 100% உண்மை. ஏன்னா டிஎம்கேங்கிற கட்சி வந்து அந்த டிஎன்ஏ ஆஃப் த பார்ட்டியை வந்து நான் சொன்னது தான், சமூக நீதி, சம உரிமை, அப்புறம் சுயமரியாதை. இந்த 3த்துல இயங்கக்கூடிய கட்சியில் செந்தில் பாலாஜி ஒரு மிஸ்ஃபிட். ஸோ அந்த கொள்கையில் வந்து அவர் எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக. அதனால் வந்து இது வந்து ஃப்யூச்சரில் டிஎம்கே தொடர்ந்து பவருக்கு வரணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா அதுக்கான இஷ்யூஸ் வந்து பெயில் கண்டிஷன்ஸில் இருக்குது, பி கண்டிஷனில். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது ஆயிரக்கணக்கான விக்டிம்ஸ் இருக்கிறதுனால புருஷன் அம்மா அவர்களுடைய கேஸை பெங்களூருக்கு மாற்றி அமைச்சாங்க, ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் ஸ்பெஷல் பிபி அப்பாயிண்ட் பண்ணி. அப்போது அந்த மாதிரியான பெட்டிஷன் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போடுறாரு. அஃப்கோர்ஸ் அவங்களோட லீகல் டீம் RS பாரதி அவர்கள்லாம் போடுறாங்க. போட்டு அதை பெங்களூருக்கு மாற்றி அமைக்கிறாங்க. ஸ்பெஷல் கோர்ட் அங்கே நடக்குது, ஸ்பெஷல் பிபி அப்பாயிண்ட் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 14 பேரோ கிட்டத்தட்ட வந்து அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த கேஸ் வந்து முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ செந்தில் பாலாஜி அவரோட கேஸு ஆயிரக்கணக்கான விக்டிம்ஸ் இருக்கும்பொழுது கண்டிஷன் வந்து ரிலாக்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா விட்னஸ் தொடர்பில் நான் வருவேன், விக்டிம் தொடர்பில் வருவேன், அதை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா இன்டென்ஷன் என்ன? அப்போ தொடர்பில் வரணுன்றதுக்காக கேட்குறீங்களா? அப்போ பவருக்கு வந்தால் அதை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. எனி எக்ஸப்ஷன் டு த கண்டிஷன் பெயில் வில் பி கேன்சல்னே சொல்லியிருக்காங்க. இட் வில் பி டெல்ட் அப்ராப்ரியேட்லி சொல்லலை, பெயில் வில் பி கேன்சல்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கடுமையான நிபந்தனைகளோட தான் அவர் வெளில வந்திருக்காரு. அவர் தியாகம் பண்ணி வெளில வரல, அவர் வந்து தியாகியும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.